மச்சான் எங்கடா இருக்க? வெளியே இருக்க சொல்கிறா. ஏய் ஒரு 10 ரூபா மட்டும் போட்டு விட்றா. 10 ரூபாவா? அதெல்லாம் முடியாது. ஏய் போட்டு விட்றா, அப்புறம் மாற்றி விட்றேன். மாற்றி விட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். சரி இரு போடுறேன். எப்படி இவங்கிட்ட காசை வாங்குறது? இந்த ஐடியாவை பண்ணும். ஏய் ஹலோ மச்சான், ஏய் எங்கடா இருக்க? ஏய் மச்சான் ஒரு டக்குன்னு ஒரு 20 ரூபா மட்டும் சீக்கிரம் போட்டு விட்றா. போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா. ஹெல்மெட் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், அதனால் போலீஸ் பிடிச்சிட்டாங்கடா. அதையும் வெறும் 20 ரூபா ஃபைனா? சார் ஃப்ரெண்டு தான் சார், ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். காசு போடுறேன்டா சார். இருங்க சீக்கிரம் போட்டு விட்றா, இல்லை வண்டி சீஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டாங்கடா. ஏ அப்படியா? சரிடா போடுறேன். சீக்கிரம்டா. சரி இப்போ போட்டுறேன்ட்டான் சார். ஏய் மச்சான் என்னடா என்னாச்சு? ஏதோ பிரச்சனையா சொன்னியே. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஏதோ போலீஸ் பிடிச்சிட்டா வந்து ஈவினிங் கால் பண்ணியே. ஓ அதுவா? அதிகமாக 10 ரூபா கேட்டு வாங்கினியா? நீ என்னைக்கு தான் வந்து கேட்ட காசை திரும்ப கொடுத்துருக்குற சொல்லி உங்ககிட்ட 20 ரூபாவா வாங்கலான்னு பார்த்தேன். புத்திசாலி பயப்புள்ள நீ. உனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை நான் அந்த சந்தேகம் வர வைக்காத மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீ என்ன 100 ரூபா வாங்கிச்சிட்ட. அங்கே நிற்கிறடா நீ. மதியம் வேற சாப்பிடலையா? அந்த 100 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். யார் யாரோ நண்பன் என்று